இப்போ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். Definition: A square matrix A is called unitary if A star A equal to I or A star equal to I. இந்த ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டுமே சேம் தான். A star equal to I அல்லது A star A equal to I. இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம அதை யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈக்குவலன்ட்லி A star equal to A inverse இல்லையா? A star equal to இந்த A அங்க கொண்டு போனீங்கன்னா A inverse வரும். ஸோ ஈக்குவலண்டா இந்த கண்டிஷன் இருந்தாலும் நம்ம அதை யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சம் கீ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஸ்கொயரா தான் இருக்கும். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல், அதாவது கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இதான கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் இல்லையா? இதுதான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போர்ட் விச் ஈக்குவல்ஸ் A இன்வர்ஸா இருந்ததுன்னா அதுதான் நம்ம டெஃபினிஷன்லயே இப்போ பார்த்தோம். what is that unitary matrix ன்னு பார்த்தோம். row and columns are orthonormal. row and columnனாலே orthonormal. இது வந்து நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மேட்ரிக்ஸ்லயுமே நம்ம வந்து படிச்சிருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்த்தோகனல் படிக்கும்போது. ஸோ இங்க வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கும் ரோஸ் காலம் வந்தாலே ஆர்த்தோநார்மல் தான். அது நம்ம ஆர்த்தோநார்மல் படிக்கும்போது படிக்கலாம். அண்ட் சம் கீ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் என்னது? ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸ் நீ நாட் பி ரியலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க யூனிட்டரி மேட்ரிக்ஸ்ல டயகனல் எலமெண்ட்ஸ் ரியலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஹேவ் மாடுலஸ் 1. யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஓட ஐகன் வேல்யூஸ்க்கு மாடுலஸ் எடுத்தா நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சம் கீ நோட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹியர். நம்ம பார்த்தது தான் A ஸ்டார் வந்து A இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ணா அது வந்து E பவர் I தீட்டாவா இருக்கும். டிட்டர்மினன்ட் A எப்படி இருக்கும்? E பவர் I தீட்டாவா இருக்கும். அதுக்கு மாடுலஸ் எடுத்தா 1 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கணும். டிட்டர்மினன்ட் A இஸ் E பவர் I theta and அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது will get the answer 1. If A is unitary then A star is also unitary இருக்கும். Product of two unitary matrix unitary இருக்கும். Inverse of a unitary matrix unitary இருக்கும். And rows and columns are orthonormal set இருக்கும். அண்ட் ஹியர் ஐயோட ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ். ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. காஸ் தீட்டா இருக்கும் டயகனல்ல அண்ட் இந்த பக்கம் மைனஸ் சைன் தீட்டா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இங்க காம்ப்ளெக்ஸ் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னா E பவர் I தீட்டா 0 0 E பவர் மைனஸ் I தீட்டா அப்படின்னு வந்து இருந்ததுன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ சம் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். A கொடுத்துருக்காங்க. நம்ம A ஸ்டார் A ஐன்னு கிடைச்சதுன்னா இது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இது நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இது எப்படி போடணும் மல்டிப்ளிகேஷன் தெரியணும்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் எக்ஸாம்பிள் 2 இஸ் 1 0 0 E பவர் I தீட்டா. இது கூட நம்ம என்ன பண்றோம்? A ஸ்டார் I ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா you will get I வேல்யூ. இது வேணா போட்டு பார்த்துக்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A கொடுத்துருக்காங்க இல்லையா? A கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் A ஸ்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A ஸ்டார் எப்படி பண்ணணும்? இங்க 1 0 தான் வரும். இங்க 0 E பவர் மைனஸ் I தீட்டான்னு கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டுக்கும் மல்டிபிளிகேஷன் எடுக்க போறோம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் 0 வரும். அண்ட் ஹியர் 1 பிளஸ் 0 தான் வரும். அண்ட் சாரி 0 பிளஸ் 0 கிடைக்கும். இந்த 0 எடுக்கும்போது 0 பிளஸ் 0 கிடைக்கும். இங்க 0 பிளஸ் 0 தான். இங்க 0 பிளஸ் E பவர் 0 வரும். So we will get the answer 1 0 0 1. This is identity matrix. So A star A வந்து I கிடைச்சதுனால it is a unitary matrix. அதே தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நீட்டா போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ A வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா A இன்வர்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா? சாரி A யூனிட்டரியா இருந்ததுன்னா இது கண்டிஷன். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட கண்டிஷன் என்னது? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A ஸ்டார். ஸோ அதுதான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு யூனிட்டரியா தான் இருக்கும். அண்ட் எவ்ரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரியா இருக்கும். நம்ம பார்த்தோம் இதோட ஸ்பெஷல் கேஸ் தான் ரியல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். தட்ஃபோர் 6th எக்ஸாம்பிளுமே ஆன்சர் 0 ட்ரூ தான். அண்ட் 7th ஒன் இஸ் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? டிட்டர்மினன்ட் A வந்து E பவர் I தீட்டா. பட் இதுக்கு மாடல்ஸ் எடுக்கும்போது you will get the answer 1. அண்ட் இது வந்து நாட் யூனிட்டரின்னு கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிள்ல A எடுத்துட்டு A ஸ்டார் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு I வரும். யூனிட்டரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காது. therefore this given matrix is not unitary. 9th எக்ஸாம்பிள் A யூனிட்டரியா இருந்ததுன்னா A ஸ்டார் யூனிட்டரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஏ ஸ்டார் யூனிட்டரி நம்ம எப்படி கொண்டு வரலாம்? ஏ ஸ்டாருக்கு ஸ்டார் எடுத்து அது கூட ஒரு ஏ ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐ வரணும். இங்க ஐ கிடைக்குது. தேர்ஃபோர் ஏ யூனிட்டரியா இருந்தா ஏ ஸ்டாரும் இப்படிதான் இருக்கும், யூனிட்டரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் லை ஆன் த யூனிட் சர்க்கிள். இதுக்கு ஆன்சர் ட்ரூ தான். இதை வந்து படிச்சுக்கோங்க. ஐகன் வேல்யூஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள்ல தான் லை ஆகிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். அது ட்ரூ தான். அண்ட் 11th எக்ஸாம்பிள் இஸ் ஷோ தட் ப்ராடக்ட் ஆஃப் டூ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் யூனிட்டரி. ரெண்டு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் எடுத்து அதை ப்ராடக்ட் எடுத்தோம்னா அது யூனிட்டரியான்னு கேட்காங்க. ஆமா அது யூனியனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் நமக்கு ஃபைனலா கிடைக்கும். தற்போது அது யூனிட்டரி தான். ப்ராடக்ட் ஆஃப் டூ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் யூனிட்டரி. மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் ஏ ஸ்டார் ஏ ஐயா இருந்தா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இது பேசிக் கண்டிஷன். இப்போ குயிக் ரிவிஷன் ஒன்று. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ஆர்த்தோகனல்னா அதுக்கு என்ன பார்த்தோம், ஏ அதோட கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். யூனிட்டரினா அதோட கண்டிஷன் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஹெர்மிஷியன்னா கண்டிஷன் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ. அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சிமெட்ரிக் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே.